ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி P1 இந்த மொபைல் எப்படி இருக்குது? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? அப்படி சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த மொபைலோட டிஸ்ப்ளே எப்படி இருக்குது? கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? அதேபோல ப்ராசஸ் எப்படி இருக்குது? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது இன்ஃபுளுன்ஸ் வீடியோ போட்டு சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ரியல்மி P1 இது இந்த சீரிஸோட பேஸ் வேரியண்ட்டுங்க. அதாவது பட்ஜெட் ஃபோன் சொல்லாங்க. இதோட டிஸ்பிளே பத்தி பார்த்தலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் 2000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே வைஸ் நல்லாவே இருக்குதுங்க. ஒரு 14,000க்கு ஒர்த்தா, 14,999 ஒர்த்தானா கண்டிப்பா அந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா 120 ஹெர்ட்ஸோட நம்மளுக்கு AMOLED கொடுக்குறாங்க. அடுத்த டூயல் கேமரா 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சாரும், அடுத்தது 2 எம்பிக்கான டெப்த் கொடுக்குறாங்க. அடுத்து ஃப்ரண்ட்ல 8 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டீசென்ட்டான இமேஜ் கொடுக்குங்க. அதாவது ரேர் கேமரா ஒரு டீசென்ட்டான இமேஜ் பெட்டராவே இருக்கு, நல்லாவே இருக்கு. அடுத்தது 5000 mAh பேட்டரி. அப்புறம் 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல நம்மளுக்கு 45 வாட் கொடுக்கறது நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா ஒரு 15,000 செக்மெண்ட்ல ஒரு 45 வாட் சார்ஜ் கொடுக்கறனால நல்லாவே இருக்குங்க. இது அப்புறம் 6 ஜிபி ரேம் வேரியண்ட்டுமே 128 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியா மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு ஒரு 14,999 ரூபா அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூபா கம்மியா. ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு அண்டர் 15Kல வரும் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா அந்த ரேஞ்சில் வரும். ஆஃபர்ல அப்படியே இருக்குங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் பத்தி பார்த்துலங்க. MediaTek Dimensity 7050 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க. ஏன்னா 20,000 பட்ஜெட்ல இருக்கிற ஃபோனுக்கே இந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு 15,000 ஃபோன் கொடுக்கறனால ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. நல்ல பவர்ஃபுல்லாவே இருக்குங்க. அடுத்தது Android 14ல ரன் ஆகுது. 5G சப்போர்ட்டும் இருக்குது. டுவல் சிம் போட்டுக்கலாங்க. 3.5mm ஜாக்கும் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு MediaTek Dimensity 7050ங்கிறது இப்போ இத்தனை நாள் வந்து நம்மளுக்கு 20K அந்த ரேஞ்சில் 18K அந்த ரேஞ்சில் வந்துருந்துச்சு. இப்போ 14K 15K அந்த ரேஞ்சிலே வந்துருச்சுங்க. ஓகேங்களா? அது அந்த மொபைல அப்படித்தான் இருக்குது. இதோட டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. கேமரா குவாலிட்டி ஒரு டீசென்ட்டாக இருக்குது. பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குது. ரேமும் வந்து விர்ச்சுவலாக பண்ணிக்கலாம்னுங்கிறாங்க. அந்த விர்ச்சுவல் ரேம்லாம் தேவையே இல்லை. நம்மளுக்கு ஒரு டீசென்ட்டான ரேம் இருந்தால் போதுங்க. ப்ராசஸும் ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க. இது Android 14 அப்கிரேடான வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து 5G சப்போர்ட்டுமே இருக்குது. இந்த மொபைலு எடுக்கலாமான்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கு. ஏன்னா ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ஸு. இந்த செக்மெண்ட் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு. அப்புறம் டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தாங்க. கேமரா குவாலிட்டி ஒரு டீசென்ட்டாகவே இருக்குது. பேட்டரி லைஃப் நல்ல பேட்டரி லைஃப் தாங்க. நீங்க இந்த மொபைல் எடுப்பீங்களான்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க. என்ன கேட்டா ஒரு நல்ல மொபைல்னு சொல்லுவேங்க. ஒரு 15,000 செக்மெண்ட்ல இந்த மொபைல் ஒரு டீசென்ட்டாவே இருக்குதுங்க. ரியல்மி பிராண்ட் வந்து மாசத்துக்கு 2 மொபைல லான்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ, அவங்க 2 மொபைல் லான்ச் பண்ணிடுறாங்க. அவ்வளோ மொபைல் லான்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தா விவோ ரியல்மி 12 வந்துச்சு சீரிஸு. அடுத்து இப்போ ரியல்மி P சீரிஸ் வந்துருச்சு. இது மாதிரி ஒவ்வொரு சீரிஸா வந்துட்டே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 15,000 செக்மெண்ட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டா வருது. அப்படியே வந்து ரியல்மி 12 வந்துருந்துச்சு. 12X வந்துருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்ல அத விட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாவே இருக்குதுங்க. நீங்க இந்த மொபைல் எடுப்பீங்களான்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க. என்ன கேட்டா ஒரு டீசென்ட்டான மொபைலுங்க. ஏன்னா ஒரு நல்ல ப்ராசஸ் ஒரு 15,000க்கு MediaTek Dimensity 7050 குடுக்கறனால ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லுவேங்க. சரிங்களா? நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவை நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி இன்ஃபுளுன்ஸ் டிஸ்ல வீடியோ போடுறோம்னு சரிங்களா? நம்ம சேனல்லயே பெஸ்ட் மொபைல் 10,000, 15,000, 20,000, 25,000 தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். மொபைல் எடுக்க சந்தேகமா இருந்தா செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.